இன்றைய சமுதாய மக்கள் நடத்துகிற திருமணங்களிலே ஏராளமான இஸ்லாத்திற்கு விரோதமான சடங்கு சம்பிரதாயங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்த பல சமாச்சாரங்கள் இடம்பெற்றிருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஒரு திருமணத்தை நடத்த துவங்கும் பொழுது முதலாக நம்ம என்ன செய்கிறோம்? திருமணத்திற்கான ஒரு நாளை தேர்வு செய்கிறோம். கல்யாணம் பண்றதா இருந்தா முதல்ல காலண்டர் எடுத்துக்கொண்டா வைத்துக் கொள்வார்கள். எது நல்ல மாசம், எது நல்ல நாள், அந்த நல்ல நாளிலே எது நல்ல நேரம், இப்படி எல்லாம் சில கணக்குகளை பார்த்து சில பேர் காலண்டரை பார்த்து முடிவு செய்வார்கள். சில பேர் ஒரு மார்க்க அறிஞரிடத்தில் போவார்கள். ஹஸரத், என்னுடைய மகளுக்கு கல்யாணம், என்னுடைய மகனுக்கு திருமணம், ஒரு நல்ல நாள் ஒன்று பார்த்து சொல்லுங்க. திருமணம் ஆரம்பிக்கிற ஸ்டார்டிங் எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டா, ஒரு மனுஷன்ட்ட போய் அல்லது ஏற்கனவே ஒரு மனிதன் கணித்து வைத்திருக்கிற ஒரு காலங்கட்ட போய் இதை நான் எப்ப நடத்தலான்னு கருத்து கேட்கிறோம். அவர் எது நல்லதுன்னு சொல்கிறாரோ அதுல நடத்துறோம். அவர் கெட்டதுன்னு சொன்னா அதை புறக்கணிச்சிடறோம். இது பீட மாசம், இதுல கல்யாணம் பண்ணக்கூடாது, இது கெட்ட நாள், செவ்வாய் வெறுவாயா போயிடும், கல்யாணம் பண்ணக்கூடாது, இது ராகு காலம், இது யமகண்டம், இது வடக்க சூடம், இது தெற்க சூடம், இப்படின்னு எதையாவது சொல்லிக்கொண்டு இந்த திருமணத்தை முடிவு செய்யும் பொழுது நம்ம எதுல முடிவு செய்கிறோம் என்று சொன்னால், ஒரு நாள் காலம் நம்முடைய நன்மை தீமையை தீர்மானிக்கிறது அப்படின்னு முடிவு செய்கிறோம். இந்த நம்பிக்கை இஸ்லாமிய அடிப்படையில் ஏற்கத்தக்க நம்பிக்கையா? நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், சாதாரண விஷயம் அல்ல. ஒரு சுன்னத்தான ஒரு காரியத்தை செய்வதற்காக நம்ம எவ்வளவு பெரிய பயங்கரமான பாரதூரமான